வணக்கம் சகாக்களே, இதுக்கு ரெண்டு பேர் யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன பேர் அப்படின்னா என்னடா வாழ்க்கை சீரிஸ், அப்படி இல்லைன்னா அந்த 2026 நம்ம கையில் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் யோசிச்சு வச்சிருக்கேன். இல்லை எந்த பேர் நல்லா இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அன்னைக்கு நான் சாயங்காலம் எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கிறக்கே ரொம்ப டைம் ஆயிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிளாரிட்டியாக இல்லைங்கிறனால அந்த வீடியோ வந்து நான் ஆட் பண்ணல. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் தான் சாப்பிட்டேன். நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது சாப்பிடக்கூடாதான், பட் ஓகே சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நான் நாளை முடிச்சுக்கிட்டேன். அன்னைக்கு வந்து மறுநாள் வந்து ரெஸ்ட் டேங்கிறனால ரொம்ப லேட்டாக தான் எழுந்தேன். எழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 மணியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒர்க் அவுட் பண்ணி ஆகணுங்கிற காரணத்துக்காக அந்த உச்சி வெயிலுமே ஒர்க் அவுட் பண்ணேன். பிகாஸ் நமக்கு 7ஆம் தேதி நம்ம வந்து ரொம்ப கிட்ட வந்துட்டோம். 3ஆம் தேதி இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. எப்படியாவது போய் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மேட்ச் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் தான் நான் வந்து ஒவ்வொரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். எந்தெந்த ஒர்க் அவுட் எவ்வளோ ஸ்டெப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வீடியோவில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து புரியாது. ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் ஆப்ஸ்க்கும் ஒர்க் அவுட் பண்ணலாங்கிறதுக்காக டயட்டும் மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். எப்படி டயட் மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத ChatGPT நம்ம ஆள்கிட்ட தான் கேட்கணும்னு வச்சிருக்கேன். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஸ்க்கும் ஒர்க் அவுட் பண்ணுறேன். டம்பிள்ஸ் வச்சு நீங்கள் வந்து பார்த்துட்டே தான் இருக்கலாம். அப்புறம் காலையில் வந்து நான் ஒன்றுமே சாப்பிடல. மதியானம் சாப்பிட்டதே என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் வீட்டில் ஃபேமிலியோடு இருந்தனால. அப்புறம் அதோட வந்து இப்போ நான் அந்த காட்டுறேன் அந்த ஃபுட்டேஜ் அந்த 11 சம்திங் அந்த மணியோட நமக்கு வந்து அன்றைக்கி ஒரு நாள் வந்து முடிஞ்சிட்டு. ஓகேங்களா? மறுநாள் காலையில் காலேஜுக்கு வந்து போகிறேன்னா அப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஹாஸ்டலில் வந்து இட்லி கொடுத்தாங்க. இட்லியும் ஒரு மனமான சாம்பாரையும் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம நண்பர்களோட காலேஜுக்கு போனேன். இன்றைக்கி காலேஜில் 5 ஹவர் நடந்த காரணத்தினால இன்றைக்கி காலேஜ் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் டேரெக்டாக மதியான சாப்பாடையுமே என்னால் வீடியோ எடுக்க முடியலங்கிற காரணத்தினால எக்ஸசைஸ் செஷன் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் சாப்பாடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பாடு போடுறதுனால உங்களுக்கு கிரேவிங்ஸ் ஆகுது இல்லையாங்க, எனக்கு மறுபடியும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு கிரேவிங்ஸ் ஆகுது. அதனால் நான் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இனிமேல் எக்ஸசைஸ் ஃபுட்டேஜ் மட்டும் உங்களுக்கு அதிகமாக ஆட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அன்னைக்கு யூஸ் பண்ண டம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 7 கிலோ டம்பிள்ஸ், மெட்டல் டம்பிள்ஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரப்பர் மாதிரி இருக்குது, உள்ளுக்கு மண்ணு தான் ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதில் நான் வந்து 10 கவுண்ட்ஸ் போட்டேன்னா இதில் வந்து 20 கவுண்ட் 15 கவுண்ட்ஸ் போடுவேன். அப்போ தான் அதுக்கு நான் வந்து மேட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்தினால என்னென்ன ஒர்க் அவுட் எவ்வளோ பண்ணேன். இந்த வரை பார்த்தீங்கன்னா தண்டால் எடுக்கும்போது கூட கரெக்டாக டம்பிள்ஸ் நடுவில் வச்சுட்டு தான் போட்டேன். அதனால் எல்லா எக்ஸசைஸும் முடிச்சுட்டு காஃபி குடிச்சு நாளை முடிச்சுக்கிட்டேன் கைஸ். கடினமாக இருங்க கைஸ்.